ஹாய் நண்பா, உங்கள் தமிழ் தினமும் ஒரு தமிழர் நிலத்தை பார்க்குறோம். ஓகேங்களா? ஏற்கனவே தமிழர் 2 பேரை பார்த்துட்டோம். இன்றைக்கி 3வது ஒரு ஆளை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது யாருன்னா தேவநாய பாவனார் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேவநாய பாவனார் வந்து குரூப் 4 சிலபஸ் எடுத்துட்டாலும் குரூப் 2 சிலபஸ் எடுத்துட்டாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆள் தான். ஓகேங்களா? இவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அது இல்லாமல் இந்த குரூப் 2ல் இவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவரை பற்றி என்ன சொல்கிறேன்னா, இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு நல்ல கவிதைகள் இருந்தாலும் இவர் பற்றி ஒரு தமிழகத்தில் வந்து தமிழ் பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். நிறைய இடத்துல கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? அது மாதிரி நிறைய பண்ணதுனால இவரை பற்றி கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு இவர் எந்த ஊரில் பிறந்திருக்குன்னா, தென்காசி மாவட்டம் புறக்கடையம்பட்டி எனும் ஊரில் பிறந்தவர். ஓகேங்களா? இவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆசிரியர், பேராசிரியர், ஆய்வாளர், திராவிடம் மற்றும் தமிழ்மொழி குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டவர். ஓகேங்களா? அடுத்தது தனித்தமிழகத்தின் தலைவர் ரொம்ப முக்கியமான அந்த வீடு. செந்தமிழ் சொற்பியலில் அகரமுதலில் நூல் உருவாக்கத்தில் முக்கியமான இது செந்தமிழ் சொற்பியலில் அகரமுதலில் நூல் உருவாக்கத்தில் நூல். ஓகேங்களா? முக்கிய பங்கு வகித்திருக்காரு. இவரோட இது வந்து மொழி, இசை, இலக்கணம், பிறமொழி கலப்பு குறித்து 20க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதுகிறார். நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நூலுக்கு எப்பவுமே இவர் ஃபேமஸ் தான். அடுத்தது செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர் என்ற பட்டங்கள் பெற்றவர். செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர் என்ற பட்டங்கள் பெற்றவர் தேவநாய பாவனார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு தான். கண்டிப்பாக இவரை பற்றி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து யார் என்ன அவருக்கு என்ன பட்ட பேர் இருக்குன்ட்டு தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவருக்கு வந்து செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர் என்ற பட்டங்கள் பெற்றவர். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு அரசு இவரது பெயரில் நூலகம் ஒன்று நிறுவியுள்ளது. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு வந்து இவர் பேரில் வந்து நூலகம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். இவரை பற்றி நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.